ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் கார்டன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த காய்கறிகள் எல்லாமே கலக்கல் கார்டனில் அறுவடை பண்ணது தான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டத்தில் அறுவடை பண்ணணுன்னா கலக்கல் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி அறுவடையை அள்ளலாம். இந்த மாதிரி தினசரி தேவைக்கான காய்கறிகள் நம்ம மாடியிலேருந்தே எடுத்துக்கணுன்னா உங்களுக்கு தேவை நீங்கள் தினமும் 1 மணி நேரம் இதுக்காக ஒதுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்வமும் இருக்கணும். இந்த கலக்கல் கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கிற இந்த டவர் கார்டன் செட்டப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன இடம் வச்சுருக்கிறவங்களுக்கும். வாட்டர் பிளான்ட் இப்போ தான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் கொசு வரும்னு சொல்லி வளர்க்காமல் இருந்தேன். இப்போ தான் அதுக்கெல்லாம் ஐடியா கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு அது வளர்ந்த பிறகு சொல்லித்தரேன். இந்த மாதிரி செங்குத்து தோட்டம் அல்லது வெர்டிக்கல் கார்டன் வச்சிங்கன்னா உங்களுக்கு சின்ன இடத்துலேயே நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ணலாம். இந்த மாதிரி வீணாக போகிற பொருள்களில் கூட நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். தோட்டம் ஆரம்பிக்கும்போது கிடைக்கிறதெல்லாம் வச்சு வளர்க்காமல் நமக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் முதல்ல வளர்க்க ஆரம்பிங்க. சாமிக்கு தேவையான பூக்கள் 1-2, அப்புறம் தலைக்கு வைக்கிறதுக்கு தேவையான பூக்கள், மிச்சம்லாம் காய்கறிகள் வச்சுக்கலாம். இந்த அழகு செடிகள் வேணும்னா உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது, நிறையா டைம் இருக்குன்னா அதை வச்சுக்கலாம். இல்லைன்னா வளர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஆசைக்கு 1-2 கூட வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் பூ கண்டிப்பாக வைங்க உங்கள் தோட்டத்தில். அது பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா காய்கறிகள் வளரும். ரொம்ப ஈஸியாக வளர்கிற இந்த புதினா மாதிரி செடிகளை வளர்க்க மறக்காதீங்க. இது வாட்டர் ஆப்பிள். இது மேலே உங்களுக்கு ஆசை இருந்தால் கூட நீங்கள் வளர்க்கலாம். பாகல், பீர்க்கன், புடலை, சுரை இந்த மாதிரிலாம் கொடி காய்கறிகள் வளர்க்கணுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு பந்தல் போட்டுட்டிங்கன்னா அந்த காய்கறிகள் வளர்க்குறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பந்தல் மேலே சில காய்கறிகள் படுத்துட்ருக்கோம். அதை முடிஞ்சால் நீங்கள் எடுத்து தொங்க விடுங்க. அப்படி செய்யும்போது காய்கறிகள் நல்லா திடமாக வளரும். தினமும் நம்ம யூஸ் பண்ணுற கத்திரி, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி அதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் கூட சேர்த்து வளர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நிரந்தரமான கீரைகள் சொல்கிற இந்த புளிச்சக்கீரை, முருங்கை, அப்புறம் அகத்திக்கீரை, இது மாதிரி பண்ணைக்கீரை இதெல்லாம் வளர்த்தா நமக்கு எப்போவுமே கீரை இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி கீரையும் கிடைக்கும், காய்கறியும் கிடைக்கும். அதுக்கு கிளைய வச்சா நல்லது. விதையிலேருந்து வளர்க்குறது ரொம்ப லேட்டாகும். இதுக்கு பேர் கொத்து பீர்க்கன். ஒரே கொத்தில் ஒரு 40-50 காய் வந்துக்கிட்டே இருக்கும் லைனாக. அப்படியே நம்ம பறிக்க அது பாட்டுக்கு சரமாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரே கொத்தில் ஒரு நான் 40 காய் பறிச்சிருப்பேன். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அதில் தோல் எடுக்கிறது தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் பிஞ்சியாக இருக்கும்போதே பறித்து சமைச்சிடுங்க. அப்புறம் நான் மஞ்சள் தூள் கடையில் வாங்கிறதே இல்லை 3 வருஷமாக. எனக்கு தேவையான மஞ்சளை நான் மாடி தோட்டத்துலேருந்தே தான் உற்பத்தி பண்ணிக்கிறேன். 1 வருஷத்துக்கு தேவையானது எடுத்துக்கிறேன். இது பரங்கிக்காய் இப்போ தான் முதல் முறையாக போட்டிருக்கேன். இது பைனாப்பிள். இதுவும் வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டு நிறைய பைனாப்பிள் வச்சுருக்கேன். இது ட்ராகன் ஃப்ரூட்டு. வர சம்மர் டைமில் நிறையா காய்க்கும் நம்பிக்கை இருக்குது. நல்லா மக்க வச்ச இலை, தழை, மக்கிய மாட்டு சாணம் இதையெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் தானாகவே நல்லா வரும். இந்த மாதிரி காராமணி பயிர் போட்டிங்கன்னா அது பீன்ஸுக்கு மாற்றாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி பூச்சி தாக்குதல் மற்ற செடிகளுக்கு வராமல் அந்த காராமணி காப்பாற்றும். இங்கே பாருங்கள், இந்த டவரில் எத்தனை வெண்டைக்காய் செடி இருக்குது, எவ்வளோ வெண்டைக்காய் காய்க்குதுன்னு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு அரிசி பையில் மண் போட்டு அதில் தான் வச்சுருக்கேன். இது டர்ட்டில் வைனு அழகுக்காக வச்சுருக்கேன். இந்த கொத்தவரங்காய் ஒரு டவரில் 10 செடி வச்சுருக்கேங்க. நிறைய கொத்தவரங்காய் கொத்தாக காய்க்குது. இந்த வெண்டை, கொத்தவரை, கத்திரி எல்லாமே இந்த டவரில் வச்சுக்கலாம். நல்லா வருது. தக்காளி தான் சரியாக வரல. அதாவது அந்த தண்டு மெல்லிசாக இருக்கிறதுனால இதில் வச்சா சரியாக வளர்க்க முடியல. எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண சின்ன மாடி தான் நம்ம வீட்டில். நம்ம இந்த டவர் கார்டன் யூஸ் பண்ணுறதுனால நிறையா செடிகள் வளர்த்து நிறையா அறுவடை எடுக்க முடியுது. மல்லிகை பூச்செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ராஜமல்லி அது ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறையா வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாதிரி பெரிய தொட்டியில் கண்டிப்பாக ஒரு மஞ்சள் பூவும் புதினா செடியும் வைக்கலாம்.
இந்த டவர் கார்டன் செட்டப் பண்ண பிறகு தான் வெண்டைக்காவே சமையலுக்கு நான் யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா நிறைய செடிகள் ஒரே இடத்துல வைக்கிற முடியுது. ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் 2 கத்திரி செடி வச்சுருக்கேன். அமோகமான விளைச்சல். இது பர்படாஸ் செடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க கார்டனை? தேங்க்யூ.